சின்னக்காளிபாளையம் வந்து ஒரு அழகான விவசாய பூமி. இங்க டன் கணக்குல சின்ன வெங்காயம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. காய்கறி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அருகாமையில நெறைய குடியிருப்பு வாசிகள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. மேயர் தான் நம்மளும் துன்பப்பட்டு வெடி வெடி போராடி வந்து சந்தோஷம் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாரு. இனி என்ன வேணும்? இப்போ இங்க குப்பையை கொட்ட வர்றேன்னு மாநகராட்சி முடிவு பண்ணும்போது நாங்க அந்த தண்ணியெல்லாம் மாசுபட்டு விவசாயம் பண்ண முடியாது, குடியிருக்க முடியாது அப்படிங்கறக்காக நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தோம். அனைவரும் கட்சி சார்பற்று நாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். வெடி வெடிய கஷ்டப்பட்டான். சரி, வீட்டுல எல்லாம் அப்படி எப்படி விட்டுட்டு எங்களுக்கு என்ன ஒரு வருஷமான மாதிரி இருந்தது இங்க போராடையில. எப்படா விடுதலை கிடைக்கும்னு மேயரு கோடி புண்ணியம் எப்படியோ எங்களுக்கு நீக்கி கொடுத்துட்டாரு. அதே போது நம்ம நன்றி. அப்போ வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கு நிறைய பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணினாங்க. அதுக்காக நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு மக்கள் நிறைய இன்னல் பட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு தீர்வு காண்ற விதமாக மேயர் வந்து இந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு இது சோலார் போட்டலான்னு சொல்லியிருக்கிறாரு. மேயருக்கு நாங்கள் மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குப்பை எந்த காலத்திலும் எங்கள் காலத்துக்கு அப்புறமும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது வேண்டிக்கிறோம். இந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுத்து பழையபடிக்கு இந்த செம்மண் பூமியாக மாற்றி கொடுத்ததுக்கு வந்து மரங்களும் செடிகளும் ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு நல்ல ஒரு வளம் மிகுந்த ஒன்று மட்டும்தான் இந்த நம்மளோட பூமி வந்து மாசுபட்டுறக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட போராட்டமே. இந்த பூமியை வந்து சோலார் போட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. கொண்டு வந்து நிலத்தடி நீரை மாசுபட்டுட்டா நாங்க வந்து இங்க குடியிருக்கவே 400 மக்கள் குடியிருக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க போராடினோம். விவசாயம் இங்கிருந்து டன் கணக்குல சின்ன வெங்காயம் உற்பத்தி ஆகுது. அத்தனையும் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கே சின்ன வெங்காயம் இங்கிருந்து போயிட்டு இருக்குது. அத்தனை தடைபற்று அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம். ஊரை மாசுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து ரொம்ப மேயர் மேலே வருத்தத்தில் இருந்தோம். இப்போ எங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு மேயரும் ஒரு விவசாயம்ங்கிறது என்னங்கிறது உணர்ந்துட்டாரு. அதனால வந்து அதை எங்களுக்கு இந்த குப்பையை பூரா அகற்றிட்டு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் மேலே இருந்த அனைத்து பிரச்சனையுமே எங்களுக்கு இருந்த காழ்ப்புணர்ச்சி ஒரு வருத்தம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறோம். மேயருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு எத்தனை கோடி நன்றி. நிச்சயமா வருகின்ற காலத்துல திருப்பூர்ல குப்பை பிரச்சனை இல்லை, குப்பைக்கு குட்பை என்று சொல்லக்கூடிய வகையில நம்ம நிர்வாகம் ஈடுபடும். ஒரு நிரந்தர தீர்வாக 200 கோடியில வந்து சோலார் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருப்பின் அதற்கான நான் வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து மறப்போம் மன்னிப்போம் என்கின்றோட இந்த ஊரோட இது எங்க ஊருங்க. சோலார் பிளான்ட் கொண்டு வந்து போட்டோம்னா 25 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. விரைவில் முதலிவாளையம் பகுதியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபண்ட்ல இருந்து அதை நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த பாறைக்குழியையும் நிச்சயமா முழுவதுமாக அந்த குப்பைகளை அகற்றி அதையும் ப்ராசஸிங் செஞ்சு மேலாண்மை செய்ய போறோம். குப்பையை ஒரு சுட்டு அடிச்சோடு வந்து அங்கிருந்து அகற்ற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி கிடையாது. நான் அங்கே உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டு 1912 வந்து பொள்ளாச்சி தாலுகா அப்போ இருந்தப்போ யூடிஆர்ல 1912 இருந்தது அரசுடைய இடம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரும் பயப்பட வேண்டாங்க. ஸோ 4 மெகாவாட் சோலார் வந்து அந்த ஏஎஸ்எஸ்க்கு மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்திருக்கிறோம். அது வருகின்ற பொழுது திருப்பூர் மாநகராட்சியுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்வதற்காக அந்த திட்டத்தை வந்து இங்கே செயல்படுத்த போறோம். அதை அச்சப்பட தேவையில்லைங்க. இதுல வந்து எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு யாரு மேலே யாருக்கும் எங்களுக்கு நிச்சயமா சொல்றோம், எங்களுக்கு யாரு மேலேயும் கோபம் இல்லைங்க. உங்களில் ஒருத்தர் தாங்க, நான் உங்கள் வீட்டு பையன் தான். அதனால் சரி, நான் மேபி என் வயசு கூட காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன வயசு தான். ஸோ அதனால் பட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த வருத்தம் இல்லைங்க. அரசியல் வேண்டாங்க தயவு செஞ்சு. நான் இதில் வந்து யாருடைய மனசையும் காயப்படுத்தினால் அதற்கான வருத்தத்தை நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் என்ன இப்படி சொல்கிறேன், தேர்தல் வந்துருச்சு அதனால மேயர் அப்படி சொல்லுவாரா? அதையும் கூட எங்கிட்ட விமர்சனம் வச்சாங்க. பேசுறவங்க எப்படியா இருந்தாலும் பேசத்தான் போறாங்க, விமர்சனம் எப்படியா இருந்தாலும் விமர்சனம் வரத்தான் போகுது. அதனால என் மனசுக்குள்ள பட்டுதுங்க. இந்த சின்னக்காளிபாளையம் பொறுத்த வரைக்கும் என்ன பலமுறை வந்து நாங்கள் தான் தொடர்பு கொண்டோம். இன்னும் கூட இந்த ஒரு மாத காலமா அண்ணன் கூட கொஞ்சம் கிளாசிக் போல சிவராமன் கூட எனக்கு பேச்சுவார்த்தை கூட தடைபட்டுருச்சுங்க. நான் வாலண்டியரா கூப்பிட்டேன், அண்ணா அந்த மக்களை நான் சந்திக்க விரும்புறேன். தினமும் வந்து பார்த்தேங்க, எனக்கு திருப்தி இல்லை. சின்ன அந்த எம்சாண்டுகள் போய் குப்பை பதிஞ்சு கிடந்தது. அந்த குப்பையை ஒரு சுட்டு அடிச்சோடு வந்து அங்கிருந்து அகற்ற வரைக்கும் அந்த நிகழ்ச்சி கிடையாது. நான் அங்கே உள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அநேகமா ஓரளவுக்கு பெரும்பான்மை இது வந்து சரி பண்ணியிருக்கிறோம். இதற்கான நிரந்தர தீர்வுங்க. ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் வந்து பிளான்ட் சோலார் வந்து 7 மெகாவாட் இருக்கு. இப்போ எங்களுக்கான தேவை இருக்கு 23 கோடி ரூபாய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன். இதை வாங்கி 7 மாதம். இந்த பகுதியில் இப்படி நீதிமன்றத்துடைய உத்தரவு, ஒரு சிலர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதை கூட நான் அவர்களுக்கும் ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன். ஒரு சிலர் சொன்னது கோயில்வெளி சின்னக்காளிபாளையத்தில் மாநகராட்சிக்கு இடம் சொந்தமா இருக்கு, அதனால அந்த இடத்துல வந்து திடக்கழிவை நாங்க வந்து மேலாண்மை செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலதான் வந்து சின்னக்காளிபாளையம் வந்து. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்நேரம் ஒரு 4 மெகாவாட் வந்து சோலார் பிளான்ட் செயல்படுத்தப்பட்டிருக்கும். மாட்டு சந்தை கேட்குறீங்க, இப்போதான் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கோயில் வழியில் ஒரு 4 ஏக்கரா கொடுத்துருக்குறோம். அங்கே ஈபியில் வந்து இன்னொரு 2 ஏக்கராவை கேட்டிருக்கிறோம். ஸோ ஒரு 6 ஏக்கர் வந்து அங்கே அதற்கான உள்கட்டமைப்புகள்லாம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ சோலார் பிளான்ட் கொண்டு வந்து போட்டோம்னா 25 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க. அதுவும் இல்லை, ஒரு தீர்மானமே வந்து நிறைவேற்றி இந்த பகுதியை வந்து பொதுவாக வந்து விவசாயம் நிறைந்த பகுதியாக இருக்கிறனால எந்த சூழ்நிலையிலும் இங்கே வராது அப்படிங்கிறதுக்கான
உத்தரவாதத்தை நான் கொடுத்துறேன். இன்னுமே அண்ணன் பழனிசாமி என்ன சொன்னார், ஒரு சின்ன கருத்துக்கு நான் இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல, இது வந்து 1912 வந்து பொள்ளாச்சி தாலுக் போர்டில் வந்து இருந்த இடம். இதை வந்து முன்னோர்கள் கொடுத்தாங்க, அந்த முன்னோர்கள் கோயிலுக்காக கொடுத்தது, பள்ளிக்காக கொடுத்தது இல்லாமல் அண்ணன் சொல்கிறாரு, நான் ஏற்றுக்கிறேன். மட்டும் ஆஸ் பர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், ஆஸ் பர் அரசாங்க டாக்குமெண்ட் பிரகாரம் இது வந்து 1912 வந்து பொள்ளாச்சி தாலுக்கா அப்போ இருந்தப்போ யூடிஆரில் 1912 இது அரசுடைய இடம். 1984 தான் வந்து திருப்பூர் நகராட்சிக்கு வந்து இந்த இடம் வந்து ஒப்படைக்கப்படுகிறதுங்க. அதில் ஒரு சின்ன திருத்தங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏதோ ஒரு தொழிற்சாலைகள் விரைவில் வந்து எதிர்காலத்தில் வருவது, இந்த பகுதியுடைய மக்களுக்காக சிரமங்களை வந்து அனுபவிச்சிருக்கீங்க. அந்த போராட்டம் களத்துலலாம் பல முறை இந்த வீடியோவில் பார்க்குறப்ப எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்கள் வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க, ரோட்டில் வந்து போராடுறாங்கன்னா அந்த மனசு எப்படி கஷ்டப்படுமோ அந்த உணர்வோடு தான் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பயமெல்லாம் என்ன தெரியுங்களா, எப்படியாவது அந்த திடக்கழிவு மேலாண்மை பிரச்சனைக்கு தீர்வு காணணும். பாட்டில் நெக்கு எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குது. நீதிமன்றம் குப்பையே பாறைக்குழிக்குள்ள போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ திருப்பூரில் எங்கே குப்பை சேகாரமாகுது? பள்ளிகளுக்கு பக்கத்தில், மின்சார கம்பங்களுக்கு அடியில். யாருமே வந்துங்க திருப்பூரில் ஒரு 780 சம்திங் செகண்டரி பாயிண்டில் குப்பை தொட்டிகள் வச்சுருக்கிறோம். அந்த குப்பை தொட்டிகள்லாம் எங்கே வச்சுருக்குன்னு பார்த்தா அரசு இடங்களில், மருத்துவமனைகளில், இபி போஸ்ட் கீழே. சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, தீயை பற்றி விட்டுறாங்க அந்த இடங்களில். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு மாற்று வழி. இன்றைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணாலும் கூட ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தனால தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்ட முடிந்திருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ உங்கள் போராட்டம் நிச்சயமாக அந்த செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோங்கிற மாதிரி சொல்லாதையும் சிலது செஞ்சுருக்கிறோம். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வழக்கு நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு மாலைக்குள்ளையாக கூட சில வழிமுறைகளை வந்து நம்ம வழக்கறிஞர் அண்ணன் சுப்பிரமணியன் சார்கிட்ட வந்து சில விஷயங்களை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறோம். டிஐஜி வரைக்கும் அந்த தமிழ்நாட்டுடைய மூத்த தலைமை வழக்கறிஞர் ராமன் சாருடைய கவனத்திற்கும் இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சிஓபி, எஸ்பி சார் இதுவரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சில வழிமுறைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் அச்சப்பட தேவையில்லைங்க. இதில் வந்து எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுங்க யாரு மேலே யாருக்கும் எங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறோம், எங்களுக்கு யாரு மேலேயும் கோபம் இல்லைங்க. வாய்க்கா வரப்பு தகராறா, பங்காளி பிரச்சனையா, சொத்து தகராறா, அதனால் வந்து எந்த ஒரு மனசில் வந்து நான் மறுபடியும் மீண்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணனை கூப்பிட்டேன். அண்ணா நான் மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணனை கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். சிவராமண்ணனே என்னங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். இல்லைண்ணா எனக்கு மனசில் ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து குற்ற உணர்வுங்கிறது நீங்கள் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் போராடினப்போ சந்திக்க வேண்டும். நான் சொன்னேங்க ஒரு சில இடத்துலையும் கூட, எதுக்கு அவங்க போராடுறாங்க, தயவு செஞ்சு போராட்டத்தை கைவிட சொல்லுங்க, இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். 2-3 முறை என்கிட்ட வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்ட வீடியோ அதில் வந்து நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துங்க அந்த சூழ்நிலைகள். அதனால் வந்து இது யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து காயப்படுத்துவதற்காகவோ இந்த நடவடிக்கையில் மேற்கொள்ளவில்லை. இது அரசியலுக்காகவும் இல்லை. இன்னொரு நல்ல செய்தி, அடுத்தது விரைவில் முதலிவாளையம் பகுதியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஃபண்டிலிருந்து அதை நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த பாறைக்குழியும் நிச்சயமாக முழுவதுமாக அந்த குப்பைகளை அகற்றி அதையும் ப்ராசஸிங் செஞ்சு மேலாண்மை செய்ய போகிறோம். அந்த இடத்துல கூட இது சொன்னால் கூட அரசியலாகுங்க. 2011 2021 தான் நடந்த மாநகராட்சி நிர்வாகம் அந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவதற்கான முழு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கோம். இன்னும் பார்த்தோம்னா 1,10,000 TDS போயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்கன்னா, சாயக்கழிவுகளுடைய ஸ்லட்ஜு அந்த பாறைக்குழிகள் ட்ரில்லிங் போட்டோம், போர் ஓட்டு எடுத்து சாம்பிள் பார்த்தோம்னா வீடுகள்லையோ நார்மலாக வரக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய குப்பையில் எந்த இடத்துலையும் 2,500க்கு மேலே TDS போனது இல்லைங்க. ஒரு 1.5 லட்சம் TDS போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம். அதற்கான பணிகள் முழுவதுமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அங்கே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை மேற்கொள்வது இல்லாமல் அந்த பகுதியையும் புனரமைத்து அந்த பகுதியும் மக்கள் வந்து வாழ்வதற்கு தகுதியான இடமாக அதை வந்து மேம்படுத்தி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நம்முடைய நிர்வாகம் மேற்கொண்டிருக்குதுங்க. அதனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாங்க. ஸோ 4 மெகாவாட் சோலார் வந்து அந்த ஏஎஸ்எஸ்க்கு மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்துருக்கிறோம். அது வருகின்ற பொழுது திருப்பூர் மாநகராட்சியுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்வதற்காக அந்த திட்டத்தை வந்து இங்கே செயல்படுத்த போகிறோம். அதற்கான அனுமதி உங்களிடத்தில் போய் நான் கேட்டுக்கிறேன். அதே போல் இருக்கக்கூடிய வழக்குகள் அந்த 14 நபர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளும் பல ஆர்ப்பாட்டங்களில் வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளையும் அரசு மிக கவனமாக கையாண்டு உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அதற்கான தீர்வை அண்ணன் சொல்லிட்டாருங்க டைமை அந்த காலக்கெடுவுக்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் நிச்சயமாக மேற்கொண்டு தொடர்ந்து நான் இங்கே வரப்போவே அதை முடிச்சுட்டு தான் வரோம்னு நினச்சிருங்க. இந்த 2-3 நாட்கள் நான் காலதாமதம் பண்ணதுக்கான காரணம் கூட அந்த வழக்குகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரேன்னு தான் பண்ணோம். அதனால் வந்து எப்படி அது சட்ட ரீதியாக முழுவதுமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதற்கு தீர்வு ஏற்படுத்தணுமோ அந்த அளவில் வந்து அதை செஞ்சு கொடுத்துட்றோம்.
வேறு யாராச்சும் எந்த சந்தேகம் ஏதாச்சும் இருக்குங்களா, ஏதாச்சும் வருத்தம் இருக்குங்களா? ஆனால் அதுக்கு பக்கத்தில் அறநிலைத்துறை சொந்தமான இடம் கூட இருக்குதுங்க. அதில் இது வந்து என்னென்னா மாநகராட்சிக்கு இடமே கம்மியாக தான் இருக்குதுங்க. எங்கேயும் இடம் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னா குறிப்பாக ஏற்கனவே இங்கே வந்து போல் போட்டு கொண்டு போயிட்டோம். ஏற்கனவே வந்து 7 மெகாவாட் வந்து போல் போட்டு கொண்டு போயிட்டோம். 3 மெகாவாட்டுக்கு தான் வந்து என்ன லோடு இருக்குது, எஸ்எஸ்ல லோடு இருக்குது. அதை பயன்படுத்துறதுக்கு தான் வந்து எங்களுக்கு சாத்தியக்கூறுகள். அந்த அறநிலைத்துறையில் நீங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா அதற்கான முறையாக அரசை அணுகி அதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்கிறோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மைதானம் தேவைப்படுகிற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை வந்து இப்போது திருப்பூரில் ஒரு பகுதியை ஒரு 3 ஏக்கராக எடுத்து வடக்கு பகுதியில் தெற்கு பகுதியில் இருக்க மாதிரி ஜேவாபாய் பெண்கள் மேல்நிலை பள்ளி வந்து வடக்கு பகுதியில் அமைக்க போகிறோம் அறநிலைத்துறையின் சார்பில். அதே போல் இந்த இடத்துல வந்து அதற்கான நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்கிறோம். சரிங்களா? உங்களில் ஒருத்தர் தாங்க, நான் உங்கள் வீட்டு பையன் தான். அதனால் சரி, நான் மேபி என் வயசு கூட காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன வயசு தான். ஸோ அதனால் பட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த வருத்தம் இல்லைங்க. சிவராமண்ணங்கிட்ட சொன்னப்போ நான் அதான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் மறப்பங்கண்ணா மன்னிப்பங்கண்ணா. நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, இந்த நிமிஷம் இருக்கிறவன் அடுத்த நிமிஷம் இல்லை. நமக்கு என்ன போட்டி, பகை, பொறாமை இதெல்லாம் எதுக்குங்க? மன்னிச்சிட்டோம். சந்தோஷங்க. அதனால் உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் ஒரு முறைங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே பல்வேறு சிரமங்கள், பல்வேறு உங்களுக்கும் இரவு பகல் உங்கள் ஊரை மண்ணை காக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் நீங்கள் போராட்டீங்க அப்படிங்கிறத நாங்கள் கவனத்தில் வச்சுக்கிறோம். அது மாதிரி ஏதாவது எங்கள் ஏற்பட்டிருப்பின் அதற்கான நான் வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தொடர்ந்து மறப்போம் மன்னிப்போம் என்கின்றோட இந்த ஊரோட இது எங்கள் ஊருங்க. நான் உரிமையோட சின்ன காளி பாளையத்துக்கு வரும். உங்கள் ஊருக்கு அண்ணன் வீட்டுக்கு கூட என்னால் பெரிய காரியத்துக்கு கூட வர முடியல. எனக்கு கொஞ்சம் இருந்தது. நான் இப்போ கூட சொன்ன தகவல் கேட்டோன்னே கூட இருங்க அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அதனால் வந்து இப்போ கூட சொல்கிறேங்க, அங்கே நெறிப்பரிச்சலில் துவங்கினப்போ யாருமே என்கிட்ட கேட்கல. எனக்கு 6 மாதம் டைம் இருக்குது. இன்னும் நான் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை ஒரு சுயநலமாக தீர்த்தனா நான் வடக்கு தொகுதியில் இன்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இதுக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பேன்னு ஒவ்வொரு முறையும் இந்த ஊர் பெரியவர்கள்லாம் சந்திச்சப்போ அந்த வாக்குறுதியை கொடுத்தோம். அதனால தான் அதே உணர்வோடு முன்னுரிமை கொடுத்து முதல்ல இந்த பகுதியை சுத்தம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் இன்னொரு 3 இடங்களில் மட்டும்தான் குப்பையை சேகரித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து விரைவில் வந்து மேலாண்மை செய்து திருப்பூரை ஒரு முன்னோடி மாநகராட்சியாக இந்த திடக்கழிவுக்கு திருப்பூர் தாங்க தீர்வு கொடுக்க போகுது. திருப்பூர் தான் நாங்கள் தீர்வு கொடுக்க போகிறோம். இண்டோரை சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் இண்டோரில் 12,000 பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க செலவிடக்கூடிய தொகையெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. இது ஒரு சின்ன மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி ஒரு 16 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில் என்னென்னா தொழிற்சாலை ப்ளஸ் ரெசிடென்ஷியல் கம் இண்டஸ்ட்ரியல் கம் கமர்ஷியல் இருக்கக்கூடியதுனால தான் வந்து இப்படி குப்பையை கையாள்வதில் வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு. பட் அதற்கான தீர்வை எட்டியிருக்கின்றோம். ஒரு நிரந்தர தீர்வாக 200 கோடியில் வந்து சோலார் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை வந்து நம்ம திருப்பூரில் விரைவில் தொடங்க போகிறோம். அதற்கான இடம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் மக்கும் குப்பையை கையாள்வதற்கு 58 கோடி ரூபாயில் அந்த திட்டத்தையும் நாங்கள் வந்து விரைவில் செயல்படுத்த போகிறோம். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் திருப்பூரில் குப்பை பிரச்சனை இல்லை, குப்பைக்கு குட்பை என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம நிர்வாகம் ஈடுபடும். உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை அதே சொந்தங்கள் என்ற உணர்வோடு நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்தையும் சந்தித்தது மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை சிறப்பான ஒரு முறையில் ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்த அண்ணன் கிளாசிக் போல் அண்ணன் சிவராமண்ணன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் வெற்றி அமைப்புக்கும் மாநகராட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.